ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு PLS சூப்பர் பஜார். போன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு கிரில் சிக்கன் வந்து நம்ம ப்ரெஸ்டீஜோட மல்டி செஃப் ஏர் ஃப்ரையர் ஆல் இன் ஒன் ஏர் ஃப்ரையரில் பண்ணி காமிச்சோம். ஸோ அப்போயே லாஸ்ட் டைம் சொல்லுது நம்ம நிறைய ரெசிபீஸ் வந்து 1 by 1 நம்ம பண்ணி காமிக்கிறோம். அதாவது தினமும் ஒரு ரெசிபி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரெசிபீஸ் நான் வந்து பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா ஆஃபர்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பக்கோடா, ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு பக்கோடா அப்படின்னாலே ஒரு ஃபேவரட்டாக, அதுவும் டீ டைமில் காஃபியை வச்சுட்டு அந்த பக்கோடாவும் சேர்ந்து சாப்பிட்டோன்னா ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷனில் இருக்கும். பக்கோடாவை தான் இன்றைக்கி அதாவது ஒரு 20% ஆயிலில் நம்ம இன்றைக்கி வந்து செஞ்சு காமிக்க போகிறோம். அதாவது லாஸ்ட் டைமே நம்ம வந்து ஒரு கிரில் சிக்கன் பண்ணியிருந்தோம். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 3 தோசைக்கான ஒரு எண்ணெயில் தான் நம்ம வந்து ஒரு கிரில் சிக்கனே நம்ம பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் தான், வெறும் 3 ஸ்பூன் எண்ணெயிலே நம்ம வந்து சூப்பராக நம்ம வந்து அட்டகாசமாக வீட்டிலே ஒரு ஹெல்த்தியான ஒரு பக்கோடா பண்ண போகிறோம். ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம வந்து ஒரு ரெசிபி நம்ம ஏர் ஃப்ரையரில் வந்து பண்ணி காமிக்க போகிறோம். இது குக்கிங் சேனல் நினச்சிடாதீங்க. ஸோ இது வந்து ஒரு கஸ்டமருக்கு ஒரு அவேர்னஸ்க்கோசரம் நம்ம சூப்பரான ஒரு டெமோ பண்ணி காமிக்கிறோம் நம்ம. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு அன்றைக்கி பக்கோடா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதலே சொல்லியிருந்தேன், நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இது வந்து ப்ரீ ஹீட் பண்ணணும். ஸோ ஏற்கனவே போட்டிருந்த அந்த லிங்க்கே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதை கிரில் சிக்கன் ஆயில் இல்லாமல் லெஸ் ஆயில் எப்படி பண்ணுறது நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ நீங்கள் நம்ம பக்கோடா பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை ப்ரீ ஹீட் பண்ணிவிடும். ஃபஸ்ட்டு நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஆன் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளேயில் வரும். இப்போ வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு ஆன் பட்டன் இருக்கும். ஸோ இது மாதிரி கோடு மாதிரி வரும். ஜஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆன் ஆகிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைமர் அண்டு டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கிறது. இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு டிஃபால்ட்டாக 160 டிகிரியில் காமிக்கும். நம்ம கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். ஸோ இதை கூட்டுறதுக்கான பட்டன். இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே குறைஞ்சிட்டே வரும். ஸோ நார்மலாக நம்ம இந்த ஃப்ரை ஐட்டத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா நம்ம 200 டிகிரியில் வச்சுருவோம். இது வந்து 5 டிகிரியாக வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். 200 டிகிரி செட் பண்ணியாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்னொரு வாட்டி அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டைமிங் வந்து காமிக்கும். ஒரு 16 மினிட்ஸ் இருக்குது. நம்மளுக்கு நார்மலாக ஒரு பக்கோடா செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். 15 + ஒரு 10 மினிட்ஸ் ஒரு இந்த ப்ரீ ஹீட் கோசரம் ஒரு 25 மினிட்ஸ் நம்ம செட் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம 25 மினிட்ஸ் செட் பண்ணிவிட்டு இங்கே வந்து இந்த ஆன் பட்டன் ஸ்டார்ட் இது பட்டன் இருக்கும். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வந்து ஹீட்டிங் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம இது 10 நிமிஷம் ஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து பக்கோடாக்கு தேவையான இதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெங்காயம் வச்சுருக்கோம். ஸோ இது நம்ம வந்து இன்றைக்கி நான் வந்து சும்மா ஒரு டெமோக்கோசரம் ஒரு ஆனியன் பக்கோடா மட்டும் நம்ம பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம வந்து வீட்டில் பண்ணும்போது நம்ம குழந்தைங்களுக்கு ஃபேவரட்டாக பார்த்தீங்கன்னா இதோடய நம்ம வெஜிடபிள் பக்கோடா மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இதிலே கொஞ்சம் கேரட் ஆட் பண்ணிக்கோங்க, கேபேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ஆகிடும். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளோட புல்லட் மிக்ஸி தான். ஸோ லாஸ்ட் டைம் வீடியோ போட்டு செம்மையான சேல்ஸ் ஆச்சு. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இந்த சாப்பர் கோசரமே. ஸோ இதில் நம்ம வந்து வெங்காயத்தை கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிட்டு அப்படியே போட்டுருவோம். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். இதிலே பண்ணிட்டேன். கருவேப்பிலை சும்மா நம்ம இதுக்கோசரம் போகிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இல்லையா. அதே மாதிரி கூட வந்து கொத்தமல்லி. ஸோ எல்லாத்தையும் அப்படியே இதிலே போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக நம்மளுக்கு வந்து ஷாப் ஆகிடும். ஸோ நம்ம பக்கோடாவுக்கு தேவையானதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். ஸோ முதலே சொன்ன மாதிரி உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் ஏதாவது நீங்கள் வேணுனாலும் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட புல்லட் மிக்ஸி, இந்த புல்லட் மிக்ஸி வேணால் ஈஸியாக நம்ம வந்து சாப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் தான், ரொம்ப நேரம் போடாதீங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பொடி பொடியாக சாப் ஆகிடும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக ஃபைனாக சாப் ஆகிடுச்சு. கட்டாசமாக இந்த பிளேடு அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு, இது வந்து டிட்டாச்சபிள் பிளேடு தான், நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே அதில் கொட்டிடலாம்.
ஸோ இப்போ வெங்காயம் இதெல்லாம் நம்ம சப்போஸ் உங்களுக்கு வேணால் இஞ்சி ஆட் பண்ணுறதா இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சில பேர் பார்த்திங்கன்னா பூண்டெல்லாம் கூட ஆட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி இன்க்ரீடியன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இதோடு பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் மசாலாஸ் ஆட் பண்ணிப்போம். பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், அந்த காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிங்க. நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள், இப்போ மஞ்சத்தூளில் ஒரு பிஞ்சு இருந்தால் போதும். மஞ்சத்தூள், அப்புறம் கரம் மசாலா, ஒரு சில பேர் சோம்பெல்லாம் கூட போட்டுப்பாங்க. இந்த பக்கோடா போடும்போது சோம்பெல்லாம் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உப்பு, ஸோ நம்மளுக்கு உப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கடலை மாவு. ஸோ கடலை மாவு எவ்வளோ போடுறோமோ அதில் பாதி வந்து நம்ம வந்து அரிசி மாவு ஆட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம ஒரு 2 கரண்டி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம 1 கரண்டி அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள். அதாவது இதெல்லாம் நான் பண்ணுறது பார்த்து நான் நல்லா சமைப்பேன் நினச்சிடாதீங்க. ஸோ இதில் அப்படியே நம்ம கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. முதலே சொல்லியிருக்கேன், நம்ம இதோட ப்ரிப்பரேஷனே பார்த்திங்கன்னா ஆயில் ரொம்ப நம்ம கம்மி யூஸ் பண்ணுறதுக்கு தான். ஒரு மினிமம் ஆயில் இருந்தால் போதும். 80% லெஸ் ஆயில், கொஞ்சம் ஆயில் விட்டு ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் போதும். மாவு ரெடி பண்ணியாச்சு, பக்கோடாவுக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதுவும் நம்மளுக்கு சைமல்டேனியஸாக ரெடி ஆகிடுச்சு. அப்படியே நம்ம லிஃப்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம லிஃப்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். லேசாக அப்ளை பண்ணிங்கன்னா போதும், நிறைய அப்ளை பண்ண அவசியம் இல்லை. ஜஸ்ட் நம்ம அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதாவது டக்குன்னு மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு சூழ்நிலை கொஞ்சம் லேசாக ஈரம் இருக்கும் இல்லையா, அது ஒட்டாமல் இருக்கிறதுக்கோசரம் அப்படியே லேசாக நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ பண்ணிவிட்டு நம்ம அதாவது நம்ம பொரிச்சு சாப்பிட்டுட்டு இருந்த நம்ம இது மாதிரி ஃப்ரை பண்ணி பக்கோடா அட்டகாசமாக ஆயில் ரொம்ப கம்மியாக நம்ம சூப்பராக. ஏன்னா இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போனீங்கன்னா முதல்ல சொல்கிறதே வந்து உப்பை கம்மி பண்ணுங்கள், ஆயிலை கம்மி பண்ணுங்கள் அப்படின்னு தான். ஸோ நம்ம ஆயில் இல்லாமல் எதை சாப்பிட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஐட்டம் நம்ம சாப்பிடவே முடியாமல் போயிடும். ஸோ இது மாதிரி நம்ம ஏர் ஃப்ரையர் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சூப்பராக நம்ம வந்து ஸோ டாக்டர் சொன்னால் அதையும் கேட்ட மாதிரி ஆகிடும். ஸோ நம்மளுக்கும் வந்து வாய்க்கு ருசியாக நம்ம சாப்பிட்ட மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம சூப்பராக நம்ம வந்து இதில் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட டிஷ்ஷஸ் நான் வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். இல்லை, ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு பிரச்சனையே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெல்த்து தான். ஸோ ஹெல்த் அப்படின்னும்போது நம்மளுக்கு வந்து லெஸ் ஆயிலில் நம்ம வந்து நிறைய விஷயம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஈவன் குழந்தைங்களுக்கே இப்போயே நம்ம இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சோன்னா ஃப்யூச்சரில் அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருப்பாங்க. அப்படியே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிட்டோம்னா போதும். உங்களுக்கு பண்ணிவிட்டு அப்படியே ஜஸ்ட் இந்த க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு அகெயின் இந்த பாஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே கண்டினியூஸாக உங்களுக்கு ஒரு 10-15 மினிட்ஸ் தான் உங்களுக்கு. ஸோ முதல்ல நான் சொல்லியிருக்கேன் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா அப்படியே திருப்பி எல்லாத்தையும் பண்ணி ஒரு திருப்பி போட்டு லேசாக ஒரு ஆயிலை அப்ளை பண்ணோம். இப்போ ப்ரஷ் பண்ணால் போதும். நான் லாஸ்ட் டைமே சொன்ன விஷயம் என்ன, நம்ம ஆயிலை ஊற்றி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இந்த ப்ரஷில் தடவினாலே போதும். ஸோ அந்தளவுக்கு தான் நம்மளுக்கு இதுக்கு ஆயில் தேவைப்படுது. ஸோ அந்தளவு வெரி 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 லெஸ் ஆயிலில் நம்ம வந்து சூப்பராக டேஸ்டியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் ஒவ்வொரு டிஷ்ஷையும். நம்ம அதாவது இத்தனை பொரித்து சாப்பிட்டுட்டு இருந்தார நம்ம இது மாதிரி வித்தவுட் ஆயிலாக அதே டேஸ்ட்டுக்கு நம்ம சூப்பராக சமைச்சு சாப்பிட முடியும். ஸோ ஆயில் ஃப்ரீ பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலாக முதலே சொன்ன மாதிரி எனக்கு இதெல்லாம் குக் பண்ண தெரியாது. ஸோ இதில் ஏதாவது கமெண்ட் இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் கரெக்ட் பண்ணிக்க பார்க்குறேன். ஒரு பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம திருப்பி போடுவோம். திருப்பி போட்டு லேசாக அப்படியே ஆயில் அப்ளை பண்ண இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் லேசாக கிறிஸ்பினஸ் வந்துருச்சு. இந்த பக்கோடாவில் முந்திரியெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக, இன்னும் சூப்பராக இருக்கும். முந்திரி பக்கோடா மாதிரி கூட அட்டகாசமாக குழந்தைங்களை பண்ணி கொடுக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே லேசாக அப்படியே ஆயில் அப்ளை பண்ணால் போதும். இவ்வளோ தான். இது வரைக்கும் நம்ம ஒரு ஸ்பூன் தான் நம்ம ஆயிலே எடுத்துருப்போம். திருப்பி அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு
ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த பக்கோடாலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஈவினிங்கில் வந்து ரசித்து சாப்பிட்ற ஒரு ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்போதுமே நம்மளோட ஃபேவரட்டான ஒரு விஷயம். எனக்குமே ரொம்ப பக்கோடா பிடிக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் வீட்டில் ஹெல்த்தியாக அப்படி பண்ணி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஸோ உடம்புக்கும் நல்லது. நம்ம கடையில் போய் இந்த பக்கோடாலாம் வாங்கி வச்சு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம வீட்டிலே இது மாதிரி ஆயில் ரொம்ப கம்மியாக, உப்பு, ஏன்னா இப்போ எல்லாருக்குமே பிரச்சனை வந்து அந்த பிபிஎல்லாம் இருந்தால் ஃபஸ்ட்டு டாக்டர் சொல்கிறதே என்னென்னா உப்பை கம்மி பண்ணி சாப்பிடுங்க, ஆயில் ஃபுட்டை எடுத்துக்காதீங்க, ஆயில் ரொம்ப கம்மியாக சாப்பிடுங்க. ஸோ இதுதான் எல்லாருக்குமே. பட் நம்ம வந்து அது நம்மளுக்கு ஆசையாக இருக்கும், நம்மளுக்கு பக்கோடா சாப்பிட்ணும், சமோசா சாப்பிட்ணும். ஸோ அப்போது இது மாதிரி ஒரு நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அப்படின்னா ஆயில் லெஸ்ஸாக நம்ம வந்து இதை சாப்பிட முடியும்னா அதை நம்ம சூப்பராக நம்ம வந்து இதில் ஏர் ஃப்ரையில் சமைச்சு நம்ம குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக, ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம பண்ண அந்த கிரில் சிக்கனே அந்த அளவுக்கு சூப்பராக வந்தது, அட்டகாசமாக. அதுவும் தான் சொன்னேன், ஒரு 4 ஸ்பூன் ஆயில் மட்டும்தான் நம்ம எடுத்திருப்போம். இந்த 4 ஸ்பூன் ஆயிலில் அட்டகாசமாக நம்ம வந்து கிரில் சிக்கன் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் ஆயில் தான் நம்ம மொத்தமே எடுத்திருக்கோம். ஸோ நம்மளுக்கு அதிகபட்சமாக போனால் இன்னும் ஒரு 2.5 ஸ்பூன் ஆயிலில் நம்ம வந்து சூப்பராக பக்கோடா செய்ய போகிறோம். நம்ம ஆயில் செலவு, ஆயில் கன்சப்ஷன் நமக்கு ரொம்ப கம்மியாகிடுது. சூப்பராகவும் நம்ம குக் பண்ண முடியும், ஹெல்த்தியாகவும் குக் பண்ண முடியும். சூப்பரான ஒரு கிறிஸ்பியான ஆயில் கம்மியாக உள்ள பக்கோடா வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அகைன் நம்ம முதலே சொன்ன மாதிரி இன்னும் ஒரு வாட்டி ஆயில் அப்ளை பண்ணிட்டால் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். திருப்பி ஒரு பாஸ் பட்டன் வச்சுருவோம், வச்சு நம்ம ஃப்ளிப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு எவ்வளோ கிறிஸ்பியாக ரெடி ஆகிருக்குன்ட்டு. சவுண்டே நீங்கள் கண்டுபிடிக்கலாம், அந்தளவுக்கு ஒரு கிறிஸ்பினஸ் இருக்குது. ஸோ இப்போ லேசாக நம்ம ஒரு ஆயில் ஒரு வாட்டி அப்ளை பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஜஸ்ட் இந்த ப்ரெஷ்ஷை வச்சு தான் நான் அப்ளை பண்ணேன், ஆயிலெலாம் ஊற்றலை, ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு அப்ளை பண்ணுறேன். இவ்வளோ தான் ஆயிலே அப்ளை பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே நம்ம பண்ண வேண்டிய ஒரு ஃபியூ மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து பக்கோடா வந்து ரெடி ஆகிடும். ஸோ இனிமேல் நீங்கள் பக்கோடா வந்து கடையில் வாங்கணும்னு அவசியம் கிடையாது, வீட்லேயே நம்ம சூப்பராக வந்து பண்ணிக்கலாம். திருப்பி நம்ம பாஸ் பட்டன் ரிலீஸ் பண்ணிட்டா அது சூப்பராக ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இன்ஃபேக்ட் நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு ஏர் ஃப்ரையர் வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக நம்ம வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி, அப்போது ஒரு ஈவினிங் ஆச்சுன்னா நம்மளுக்கு இதில் ஒரே ஒரு சின்ன ட்ராபேக்னா டைமிங் மட்டும்தான். ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு நம்ம 10 மினிட்ஸ் நம்ம வீட்டில் ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துருவோம். நம்ம இல்லை நம்மளுக்கு ஒரு 10 மினிட்ஸ் அதிகமாகும். பட் ஹெல்த் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஒரு 10 மினிட்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அதுக்காக நம்ம வந்து பேர் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவேன். ஒரு 10 நிமிஷம் நம்ம எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு ஃபுட்டு எல்லாமே சூப்பராக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட முடியும். இதில் ரெசிபி புக் கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏகப்பட்ட டிஷ்ஷஸ், கேக் இது எல்லாமே இருக்கும். ஈவன் பூரி கூட வித்தவுட் ஆயிலில் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ பூரியெல்லாம் வித்தவுட் ஆயிலில் நம்ம பண்ண முடியும்னா அது பெரிய விஷயந்தான். நம்ம ஸோ அதுவும் நம்ம ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்துருவோம், டெமோ பண்ணி பார்த்துருவோம். ஸோ நம்ம களத்தில் இறங்கியாச்சு, ஒவ்வொரு ஃபுட்டாக நம்ம வந்து ட்ரை பண்ணி இதில் என்ன தான் ஏர் ஃப்ரையில் என்னெல்லாம் பண்ண முடியுன்றதை நம்ம ஒரு டெஸ்ட் பார்த்துடலாம். அதனால் நான் பூரியும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ எல்லாமே நான் ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ கேக்கு, ஸோ அடுத்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்ம கேக் பண்ணி காமிக்கின்றது, நம்ம கேக்கும் பண்ணி காமிக்கிறேன் நான். பிஸ்கெட்ஸு, கேக்கு, ஸோ இந்த ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாமே சூப்பராக ஆயில் ஃப்ரீயாக, அதாவது ரொம்ப கம்மியான ஆயிலில் அட்டகாசமாக எல்லாம் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இந்த ரெசிபி கூட தான் இது வரும் நம்மளுக்கு. ஸோ இதை உங்கள் வீட்டில் ஏர் ஃப்ரை நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம வந்து அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஸோ நம்ம வந்து சூப்பராக நம்ம வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து மொறுன்னு சொல்லி பக்கோடா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம எடுத்து நம்ம இப்போ எப்படி வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஒரு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ சூப்பராக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பராக மொறுன்னு அட்டகாசமாக பக்கோடா வந்திருக்கு. ஸோ நான் தான் செஞ்சேன் அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் எனக்கு ஆச்சரியமாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குதுன்னு சொல்லலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம இதெல்லாம் ட்ரை பண்ணுறோம். நல்லா சூப்பராக அட்டகாசமாக இருக்குது, நல்லா மொறுமொறுமு கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஆயிலில் பொரிச்சு எடுக்கிற மாதிரி அந்த கிறிஸ்பினஸ்ஸு சூப்பராக வந்திருக்கு. இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாமா? மொறுமொறு அட்டகாசமாக வந்திருக்கு. இந்த டெக்ஸ்சர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஒரு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது, நம்ம தான் அதை பண்ணியிருக்கோமா அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு சூப்பராக வந்துருக்கு, கிறிஸ்பியாக அட்டகாசமாக வந்து பக்கோடா வந்து ரெடியாக இருக்குது.
அதாவது ஆயில் இல்லாமல் இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக நம்ம பக்கோடா செய்ய முடியுமா? இன்னும் சூப்பராக செய்ய முடியும். நம்ம ப்ரெஸ்டீஜோட ஏர் ஃப்ரையர் இருந்ததுன்னா ஸோ நீங்களும் வாங்கி அசத்திடுங்க. அவ்வளோ சூப்பர்பாக இருக்குது. ஸோ இது எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம், இதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை டு ஆர்டர் கால் அப்படின்னு சொல்லி வீடியோவில் நம்பர் வந்து டிஸ்பிளேல இருக்கும். ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி கூட உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா வெறும் 5395 ரூபாய்க்கு கொடுக்குறோம். வெறும் 5395க்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இந்த பக்கோடா சூப்பராக பண்ணி காமிச்சிருக்கோம். இதே மாதிரி அடுத்து ஸோ தினமும் ரெசிபி அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 10 ரெசிபி நம்ம பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நேற்றுக்கு ஒரு ரெசிபி பண்ணியிருக்கோம் கிரில் சிக்கன். ஸோ இன்றைக்கி பக்கோடா பண்ணியிருக்கோம். ஸோ திருப்பி அகைன் இது மாதிரி ஒரு சூப்பரான ஆயில் ஃப்ரீ, ஆயில் இல்லாமல் லெஸ் ஆயிலில் நம்ம வந்து சூப்பராக என்னாவது நம்ம பண்ணக்கூடிய டிஷ் அப்படின்னா நம்ம ஆயிலை பொரித்து எடுக்கிறோம் இல்லையா? ஸோ அது மாதிரி டிஷ்ஷஸை வந்து ஸ்நாக்ஸை வந்து நம்ம இதில் எப்படி ஆயில் இல்லாமல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சூப்பராக வந்து பண்ணி காமிக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பண்ண இந்த பக்கோடா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ திருப்பி நம்ம இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோட மீண்டும் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி காமிக்கணும், இந்த ஏர் ஃப்ரையரில் இது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி நீங்கள் ஏதாவது சஜஸ்ட் பண்ணிங்கனாலும் அந்த டிஷ்ஷை நான் உங்களுக்காக கற்றுக்கிட்டு யூடியூப்பில் நான் முதலே சொன்னேன் இல்லையா, நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் குக் கிடையாதுன்ட்டு நான் பார்த்து இதில் வந்து சூப்பராக உங்களை பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதே மாதிரி சூப்பரான ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அண்ட் தென் பாய் ஃப்ரம் PLS.